மக்களே, இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போக முடியல, வீட்டில் வெளியே போகிறதுனால. இப்போ மணி 9:30. இப்போ நடக்கிறதுக்கு வந்திருக்கேன். வேர்க்காமல் நடக்க முயற்சி பண்ணுறேன். வெயில் அடிக்குது, பார்க்கலாம் வேர்க்குதா இல்லையான்னு. 1.5 மணி நேரம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஏதோ ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்குது கல்பனா கிரவுண்ட்லேயும். அப்படியே அதை பார்த்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஏதோ ஆடுறாங்க. 90 அடிக்கணுமாம்மா, 98 அடிக்கணுமாம்மா. ஓகேங்க, நடந்து முடிஞ்சு எவ்வளோ கிளறி பர்ன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். முடிஞ்சதுங்க. 1 மணி நேரம் 17 நிமிஷம் நடந்தேன். ஓடணுன்னு நடந்தேன் 4 மைல் 500 கலோரி கரெக்டாக பர்ன் பண்ணியிருக்கேன். ஆமாம், நைட்டு ஃபஸ்ட்டாக தக்காளி தான் வந்து 5 to 10 கலோரி, இல்லைன்னா குக்கும்பர். ஆமாம், பார்க்கலாம் இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குதுண்ணா. 70.70ங்க. போன டைம் லோவஸ்ட் வெயிட் வந்துட்டேன். இப்போ ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் சாப்பிட்டு நடந்திருக்கேன். காலையில் சாப்பிட்டாச்சு ஏற்கனவே, பரவாயில்ல. முயற்சி திறமையாக்கும். பண்ணிட்டுக்கு வந்து எனக்கே மிகப்பெரிய சேலஞ்சு. கடந்த 7-8 வருஷமாக 2017லேருந்தே ஓடிட்டுருக்கேன். 10-9 வருஷமாக ஓடிட்டுருக்கேன். ஓடி தான் கலோரி பர்ன் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடந்தும் பண்ண முடியுங்கிறத இப்போ தான் உணர்றேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வெற்றி தருதுன்னு. நன்றி. நடந்தும் வேர்க்காமல் கலோரி பர்ன் பண்ணலாம் போகலாம். ஜிம்முக்கு வந்தாச்சுங்க. ஜிம்மில் ஒரு 1 மணி நேரம் அப்போ எவ்வளோ கலோரி பர்ன் ஆகுதுன்னு. நான் நைட்டு மொத்த வெயிட் எவ்வளோன்னு போடுறேன். காலையில் போட்டால் சரியாக வருது. நைட்டு அந்த நாள்லாம் முழுக்க செலவிட்டு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. சரிங்க. இன்னைக்கு பண்ணுற ஒரு செஸ்ஸுங்க. அவ்வளோதாங்க, இந்த நாள் முடிஞ்சது. நைட்டு படுத்துறதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். 72.4. எந்திரிக்கும் போது 71 சம்திங் இருக்கலாம்.